ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட லிங்க் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்து வந்து இது மாதிரி தான் ஃபஸ்ட்டு பேஜ் வரும். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இங்கே டெமோ வீடியோ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே ஃபினிஷ் வீடியோன்னு இருக்குல்ல, அதை கொடுக்கணும். ஓகேவா? அந்த டெமோ வீடியோவில் நம்ம எப்படி பார்க்கணுங்கிறது இருக்கும். இது சும்மா சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நேமு, ஸ்பான்சர் நேம், ஸ்பான்சர் ஐடி வரும். நம்மளோட லிங்க் கொடுத்துருந்தாங்க அவங்களோடது. யார் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுறோமோ அவங்களோட நேம் என்ன பண்ணணும், இந்த இடத்துல டைப் பண்ணணும். நேமுங்கிற இடத்துல. ஓகேவா? அதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்பான்சர் நேமு, ஸ்பான்சர் ஐடி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பிளான் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? நான் பிளான் செலக்ட் பண்ணிட்டேன். ப்ரீமியம் பிளான் போட்டிருக்கேன். அடுத்து வந்து பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு கீழேயே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்கும். அதை நான் எல்லாம் ப்ளர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வருது பாருங்கள், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன் நான். அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதே சேமாக தான் கொடுக்கணும். அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து என்னென்னா மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் நம்ம கொடுத்துட்டோமா? மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது மொபைல் நம்பரையும் கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். அதே சேம் மொபைல் நம்பர் திரும்ப என்ன பண்ணணும், அந்த இடத்துல கன்ஃபார்ம் மொபைலுங்கிற இடத்துல நம்ம டைப் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் என்னென்னா எனக்கிட்ட இந்த மாதிரி தான் எடுக்க முடிஞ்சு. நேற்று போட்டோடனேயே சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே நான் வந்து ஐடி போட ஆரம்பித்தேன். அதனால் எனக்கு என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் டிலே ஆச்சு. அதாவது ரெக்கார்டு வந்து லென்த்தாக போயிடுச்சு. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் மேலேயும் கீழேயும் மெயில் ஐடி வந்து மாற்றி சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? மேலே yahoo.com கொடுத்துருப்பேன், கீழே ஜிமெயிலையும் கொடுத்துருப்பேன். இப்படி வர பட்சத்தில் ரெண்டுத்தை பார்த்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணாது. இந்த இடத்துல நீங்கள் கவனித்து கொடுக்கணும். ஒரே சேமில் என்ன மேலே யாகுன்னு தான் கொடுக்கணும், மேலே ஜிமெயில் தான் கொடுக்கணும். என்ன கொடுக்குறதுல சேம் கொடுக்கணும். அடுத்தது பேமெண்ட் ப்ரூஃப் அட்டாச் பண்ணுறேன். இதை நான் ஏற்கனவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். சூஸ் ஃபைலுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது அட்டாச் ஆயிரும். ஓகேவா? அது அட்டாச் ஆனதுக்கப்புறம் யூடிஆர் நம்பருங்கிறது நீங்கள் பே பண்ண இடத்துல கீழேயே இருக்கும். ஜிபேவாக இருந்தால் அந்த அமௌண்ட் கீழே டச் பண்ணிங்கன்னா யூடிஆர் நம்பர்னு இருக்கும். அதை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் டைப் பண்ணி போடுங்க. ஃபோன்பேவாக இருந்தால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோன்பேவாக இருந்தால் ரொம்ப பெட்டர். அதில் தான் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் யூடிஆர் நம்ம செக் பண்ண முடியும். யூடிஆர் நம்பர் கரெக்டாக இருந்தாவே நம்ம ஐடியை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? பட் நான் யூடிஆர் வந்து நான் இன்னொரு இதில் காப்பி பண்ணி வச்சுருந்தேன். அதை பார்த்தா நான் டைப் பண்ணுறேன். ஒரு தடவைக்கு 2 தடவை யூடிஆர் நம்பர் கரெக்டாக நம்ம இந்த நம்பர் தான் கொடுத்துருக்கோமா, இந்த டிஜிட்டில் தான் கொடுத்துருக்கோமான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. யூடிஆர் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஆர் யூ நோ அபவுட் எஸ்பிஓ அண்ட் பிளான் டீட்டெயில்ஸ்னு கேட்கும். ஓகேவா? அதில் ஒரு டிக் மார்க் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், சப்மிட்னு கொடுக்கணும். சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா கீழே சப்மிட்டுங்கிற பட்டன் இருக்குல்ல, சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எல்லா பேமெண்ட் ப்ரூஃபும் எல்லாமே கரெக்டாக அக்செப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அப்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, இங்கே அந்த சப்மிட் பட்டன் கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா அடுத்தது ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு கீழே விசிபிள் ஆகும். ஓகேவா? லோட் ஆகிட்டுருக்கு, எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு நான் தப்பாக கொடுத்துருந்தேன்ல, அதனால் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த இடத்துல நான் முதல்ல காமிச்சில்ல, இப்போ நான் ஜிமெயில் கொடுத்துருந்தேன்னா அதை என்ன பண்ண போகிறேன், யாகுன்னு மாற்ற போகிறேன். ஏன்னா ரெண்டும் சேமாக தானே இருக்கணும். உங்களுக்காக நாங்கள் மாற்றி தப்பாக பண்ணி காமிச்சேன். இப்போ அக்செப்ட் பண்ணல பாருங்கள். இந்த மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்காக இருந்தாலும் இங்கே இந்த பாக்ஸில் இன்டிமேட் பண்ணிடும். நான் அதை சேஞ்ச் பண்ணால் ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சா. அப்புறம் நம்மளோட நேம் வரும். இந்த பேஜை நீங்கள் என்ன பண்ணணும்னா மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பேஜை கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சா தான் உங்களோட யூசர் நேம் பட் பாஸ்வேர்டு வந்து இங்கே விசிபிள் ஆகாது. கண்டிப்பாக பாஸ்வேர்டு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், கம்பெனிக்கும் தெரியாது. முதலாவது மெயிலில் வரும், இப்போ மெயிலையும் வராது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை இது பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்டு இடத்துல மேலே சேவ்னு ஒரு இடத்துல காட்டும். நம்ம இதெல்லாம் வந்ததுக்கப்புறமே மேலே சேவ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை வச்சு நம்ம சேவ் பண்ணோம்னா நம்ம கூகுள் ட்ரைவ்லேயே அது என்ன ஆகும்னா நம்மளோட பாஸ்வேர்டு வந்து சேவ் ஆயிடும். ஐடி ரிஜிஸ்டர் ஆனோடனே நம்ம என்ன பண்ணலாம், வீடியோ பார்க்க ஸ்டார்ட். இங்கே கோ டு லாகின் இருக்குல்ல, இந்த லாகின் டச் பண்ணாவே என்ன ஆகும், கரெக்டாக நம்மளுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? மேலே இருக்கு பாருங்கள், போர்ட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீடியோ பார்க்க போகிறோம். லாகின் பண்ணியாச்சு, அங்கேயே இருக்கும் அந்த பேஜை. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ கோ டு லாகின் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுறேன்.
கிளிக் பண்ணோன்னே என்னோடய ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ண